ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது நாம் தமிழோட அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஒரு புதுசான மாற்றத்தை உருவாக்குறோம்னா அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான இது வரணும்ல. நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிற எதுன்னு இல்லை, மாற்றங்கிற பேரில் ஏமாற்றம் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? ஏமாத்துறீங்க, ஏமாத்து பேர்வழிகள். நீங்கள்லாம் வந்து ஏமாத்து பேர்வழிகள். அதை என்ன சொல்கிறது, வெளிப்படையாக இவனுக்கு சொல்கிறது. இப்போ கூட இன்னைக்கு ஆமாம் அதாவது இந்தியாவே வந்து டீலிமிட்டேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்குது, இவர் வந்து லிமிட்டேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கார். ஆமாம், டியை தூக்கிட்டாராம், லிமிட்டேஷன் மட்டும். அந்த லிமிட்டேஷன் எதுக்காக? உனக்கு எங்கே இப்போ எவன் போன வேணான்னு சொன்னான். நீ வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது வர்றதே ஈவினிங்கில், வெயிலெலாம் அடங்கி போன நேரத்தில் வர்றப்பவே வேர்த்து ஊற்றி நம்மளால் முடியலன்னு ஓடி போகிற. ஆமாம், இந்த வெயிலில் வர முடியலைங்கிறது தான் உன் காரணம். நான் தப்புங்கிறதே இவனும் சொல்ல மாட்டேங்கிறான், என் தலைவன் தப்புங்கிறதே இவனும் பார்க்க மாட்டேங்கிறான். எல்லாம் திமுக காரன் அதை கொடுக்கல இதை கொடுக்கல. திமுக காரர்கள் வந்து ஒட்டு மொத்தமாக தேர்தல் பிரச்சாரத்தையே ஒத்தி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக போய் டெல்லியில் கிடக்குறாங்க. இதுக்கு முன்னால இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல 4 நாளா போய் அங்கதான் கிடந்தாங்க. அவங்க எம்பி கனிமொழி அவங்க அந்த குரூப் தான் போயிட்டு அந்த டீம் தான் போனாங்க. முதல்வர் இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. முதல்வர் இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்கிறது அந்த டீம் இருக்கு இல்லையா, ஒரு ஜெயிக்கிறதுக்கான வைக்கிறதுக்கான தொகுதியில போய் எல்லாம் பிரச்சாரம் பண்ற ஒரு ராசா போனாரு, அவரு போனாரு, இவரு போனாருன்னா கிட்டத்தட்ட இருக்கிற எம்எல்ஏ எல்லாரும் எம்பி எல்லாருமே அங்கதானே இருக்காங்க. முக்கியமான விஷயம் இல்ல சார், இது முக்கியமான விஷயங்கிறது புரியுதுங்களா? முக்கியமான விஷயங்கிறதுனால போனாங்க அப்படிங்கிறதுன்னு. அவங்களாவது அங்கே போனாங்க, நீங்கள் எங்கேயும் உங்களுக்கு எதுவுமே இல்லைனால நீங்கள் ஏன் வரல சார்? அதான் தெரிஞ்சாதானே சார் போவோம். தெரியலையே சார், நாங்கள் இப்போதானே சார் களத்துக்குள்ளேயே வந்திருக்கோம். அதான் உங்களுக்கு வந்து நீங்கள் குழந்தை, நாங்கள் தமிழ் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து புட்டி பால் கொடுத்து பால் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் வளர்க்க வச்சு நீங்கள் பால்லாம் குடிச்சு நல்லா நாங்கள் தெம்பானதுக்கப்புறம் நீங்கள் பேசுவீங்க. அது வரைக்கும் தமிழர்கள். ஒரு விஷயங்க, இந்த விஜய்ங்கிற ஒரு மனிதன் ஆமாம் வந்ததுனால யாருக்கு பின்னடைவு அப்படிங்கிற விஷயம்னா ஊரே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா அண்ணன் சீமானுக்கு தான் இது பின்னடைவு அப்படின்னு. சீரியஸாக சொல்கிறேன், அவருக்கு தான் இது ஜாக்பாட்.